நம்மளை சுற்றி எப்போவுமே நல்ல 4 பேர் இருப்பாங்க. நமக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளாக நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. எந்த நேரத்துலையும் நம்ம பிரேக் ஆக மாட்டோம், பர்ஸ்ட் ஆக மாட்டோம். அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள எப்போவுமே இருக்கும். உண்மைதானே? எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க 90% பீப்புள் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த 90% பீப்புள் நம்ம அழியணும், கீழே விழணும், நம்மளை அப்படியே பின்னாடி தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட, போட்டி பொறாமைகளோட நம்மளை கஷ்டப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரங்கள்லாம் நம்ம மனசில் ஒரு வெறி தோணும். இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், நம்ம சக்ஸஸ் ஆகி காமிக்கணும், இல்லை இவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் தோணும். அப்போ நம்ம ரிவெஞ்ச் எடுத்துடலாமா, இல்லை அடப்போடா மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு அவங்கள மன்னிச்சு விட்டுறலாமா? இந்த 2 விஷயத்தில் எதை பண்ணால் நமக்கு நல்லது? ரிவெஞ்ச் எடுத்தால் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சு சந்தோஷமாக இருந்துட முடியுமா? இல்லை போயிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுமா? எது கரெக்டு? இதை தெரிஞ்சுக்க தான் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரியோட இந்த எபிசோட் உங்களுக்கு ப்ளே ஆக போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, ஆல்மோஸ்ட் 2024 எண்டுக்கு வந்துருச்சு. 2025க்கு இன்னும் 1 வீக், நாட் ஈவன் 1 வீக், ரொம்ப க்ளோஸராக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ரொம்ப அருமையான லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறீங்க. இந்த பாட்காஸ்ட் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீங்கள் நிறைய சூப்பரான வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. இல்லை நண்பா, கேட்குறேன், எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கக்கூடியது ஒன்று தான். எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து நடைபோட்டுக்கிட்டே இருப்போம். எவ்ரி டே இஸ் அ நியூ டே. எவ்ரி எபிசோட் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நியூ தைரியம், நியூ ஒரு ஃப்ரெஷ் லைஃப்பை விதைச்சிக்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய குரல் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையும் மாறும், எல்லாமே சிறப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட் எபிசோட் எல்லாமே கேட்குறீங்க அப்படின்னா வெல்கம் அண்ட் ஜாயின் த கிளப். ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்டோட ஃபேமிலியில் இணைவதற்கு நன்றி. அடிக்கடி வரக்கூடிய நம்மளுடைய பெஸ்ட் சூப்பர் கிரேட் நண்பா நண்பிகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் மட்டும்தான் இது சாத்தியமாகுது. நீங்கள் இல்லைன்னா இது கிடையவே கிடையாது. 260க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ், எந்த ஒரு தமிழ் செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்ட்டும் இத்தனை எபிசோட்ஸ் கிடையவே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். இதில் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடையாது, ஒரு நயா பைசா கிடையாது, அதை பற்றி நான் வருத்தப்படுவதும் கிடையாது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த எபிசோட், இந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்கள் கேட்குற எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏன்னா நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது நம்ம வளர்கிறோம், நம்ம நிறைய மக்களை ரீச் அடைகிறோம். அப்போ ரீச் அடையும் பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ரெண்டாவது ஒரு விஷயம், நிறையா மக்களை சென்றடையும் போது அவங்க வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மிக 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 பெரியது. அதனால் நமக்கு கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஜேர்னி, நீங்கள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணும்பொழுது, சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணும்போது, நீங்கள் 5 ரேட்டிங் கொடுக்கும்போது நம்ம வளர்கிறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து வளர்கிறோம் அப்படின்றத மறந்துடாதீங்க.
ஃபைனலாக உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த யூஸ்ஃபுல்லாக தான் சொல்கிறேன். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய ஹாப்பனிங்ஸ், நிறைய க்ளோஸராக டெய்லி என் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போயிடலாம். எப்போவுமே கொஞ்சம் லென்த்தாக பேசுகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுடைய ஃபீட்பேக்காக இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க. ஏன்னா உங்களுடைய கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்கள் கூடிய நெருக்கமாக பேசுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பிகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் சந்தோஷத்தை ரொம்ப அருகாமையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் ஆல்ரைட், நம்மளுடைய குட்டி ஸ்டோரி எபிசோட், ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு டிப்ஸ் எபிசோட் இப்படி தானே போயிட்டுருக்கோம். இந்த வாரம் குட்டி ஸ்டோரி, சீக்கிரம் ரிவெஞ்ச் ஆர் ஃபர்கிவ்னஸ். எடுத்துடலாமா, நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டான், இல்லை அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்களோட நம்ம அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்து படத்தில் வரக்கூடிய, நம்ம இந்திய படத்தில் வரக்கூடிய ஹீரோ மாதிரி மாறிட முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் ஹீரோ மாறுறது ஒரு சின்ன ஷார்ட் ஹாப்பினஸை கொடுக்கும். நம்ம ரிவெஞ்ச் எடுத்துட்டோம், யாரோ ஒருத்தவங்க திட்டாங்கன்னா உடனே திட்டோம், யாரோ நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா உடனே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் ஆஹா ஜெயிச்சிட்டோடா அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம மனசுலையே. ஆஹா, நம்ம ஒரு எதிரியை உருவாக்கிட்டோம், ரெண்டாவது நல்ல ஒரு நண்பனையோ நண்பியவோ இல்லை உறவுகளையோ இழந்துட்டோம் அப்படின்னு தோணும். ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் கூட நம்ம எதிரிகளை உருவாக்குறோம். அப்போ பயப்படுறியா குமார் அப்படின்னு கேட்கலாம். பயப்படல. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே தான் நிறையா வர ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்ம மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டோம், அவங்கள ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிக்கணும்ல, தப்பு. ஏன்னா நம்ம மனசில் நெகட்டிவான எண்ணங்களை விதைக்கிறோம். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்மளை கஷ்டப்படுத்தா விட்டுற முடியுமா அப்படின்னா, ஓகே, இக்னோர் பண்ணுங்கள், இக்னோர் த நெகட்டிவிட்டி, ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், நம்ம அந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே என்டர் ஆகிடலாம். ஸோ ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, எல்லா கதைகள்லையும் சொல்கிற மாதிரி, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவான ஒரு முதியவர் ஒரு குட்டி வில்லேஜில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருடைய அறிவு ரொம்ப வியக்கத்தக்கது. ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் நிறையா பேரோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை போதிப்பதிலையும் அவருடைய வாழ்க்கையவே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வதிலும் ரொம்ப சிறந்தவர். அந்த ஊர்லேயே ரொம்ப மதிக்கத்தக்கவர் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அப்போது அவர் ரொம்ப 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 சந்தோஷமாகவும் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் வாழ்க்கையை வாழும் பொழுது அவரை சுற்றி நிறைய நேரங்கள் நிறைய சந்தோஷமான வாழ்க்கை எப்பயுமே இருக்கும். அவரை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி வரும். அப்படி இருக்கக்கூடிய மனிதர் எந்த ஒரு பிரச்சனையை அவர் கையில் கொடுத்தாலும் அதற்கான சொல்யூஷனை கொடுப்பாரு. எதுவோ எனக்கு சரியில்லை, இது கரெக்ட் இல்லை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஒரு நாள் ரொம்ப ஒரு நம்ம சின்ன பையன் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு யங்கான ஒரு மனுஷன் ரொம்ப பயங்கரமான கோவத்தோடு இந்த பெரியவரோட வீட்டை நோக்கி வர்றாரு. பயங்கர கோபமும் எரிச்சலும் ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோட ஒரு ஃபீலிங்கோடு அவர் வர்றாரு. உடனே வர்றாரு. இந்த பெரியவர் என்னப்பா ஆச்சு, எதுக்கு இவ்வளோ பதட்டம், எதுக்கு இவ்வளோ கோவம், என்ன தான் நடந்துச்சு, கொஞ்சம் பொறுமையாயிரு, இந்த கொஞ்சம் தண்ணியை குடி அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கி படக்குன்னு குடிச்சிட்டு உடனே சொல்கிறான், அந்த சின்ன பையன் சொல்கிறான், எனக்கு ஒரு ப்ராப்ளம்யா, நான் யார் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-3 மனிதர்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்க, எனக்கு கஷ்டமாகவும் வெறுப்பாகவும் எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்குது. எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், என்ன பண்ணலாங்கய்யா? நீங்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், என்ன பண்ணலாம்? நான் திருப்பி போய் அவங்கள கஷ்டப்படுத்தணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. உடனே அந்த ஒரு அறிவாளியான முதியவர் அமைதியாக சிரிச்சிட்டு, தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்க,
நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அருமையான வழி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ரிவெஞ்ச் எடுக்கலாம் நினைக்கிறது எல்லாமே கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க. இது உண்மையிலே ஒர்த்தா? நம்ம இவ்வளோ கோவப்பட்டு டென்ஷன் பண்ணி கையெல்லாம் முறுக்கி காலாம் முறுக்கி மனசு நிம்மதி இல்லாமல் இந்த மாதிரி அவங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நம்ம எல்லா வேலைகளையும் எல்லா சந்தோஷங்களையும் விட்டுட்டு இதை பண்ணலாமா? ரியலாக நம்மளுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ரிவெஞ்ச் நீங்கள் எடுக்கிறது வேணால் அந்த நேரத்தில் ஆஹா அடிச்சிட்டோண்டா, தள்ளிட்டோண்டா, நம்ம தாண்டா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். பட் ஆனால் ரியலாகவே உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் கேட்டு பாருங்கள். லாங் டேர்மாக உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒன்று, உங்கள் நிம்மதியை அழிக்கக்கூடிய ஒன்று இந்த மாதிரி மனசில் வஞ்சகத்தையும் மனசில் கோபத்தையும் பொறாமையையும் மற்றவங்க வாழக்கூடாதுன்றத ஒரு கெட்ட குணத்தையும் வச்சுக்கிறது நம்மளை கஷ்டப்படுத்திடும். ஸோ அந்த மனுஷன், அந்த சின்ன பையன், யங் மனிதன், அவர் சொல்கிறாரு, அவர் யோசிக்கிறாரு, ஒரு நிமிஷம், என்னடா அது, என்ன எப்படி பேசுகிறாரு, இவரை நம்பி நம்ம வந்தோம், இப்படி பேசிட்டார் இவர் அப்படின்ற மாதிரி மனசில் யோசிச்சுட்டு, ஆனால் ஐயா நான் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கலைன்னு வச்சிங்களேன், நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களை எப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க எல்லாருமே இவன் ஒரு பயந்தாங்கோலி, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் வலிமையே இல்லாதவன், இவன் ஒரு லூஸு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாயா? என்னை பார்த்து என்ன இந்த உலகம் பேசும், என்னை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? இங்கே பாடுறா ஓடுறான் பாடுறா பயந்தாங்கோலி அப்படி சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த அறிவான முதியவர் சொல்கிறாரு, தம்பி, உண்மையான வலிமைன்றது உங்களுக்குள்ளேருந்து வரணும். ஸோ உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய குணம்தான் உண்மையான வலிமை. இதுக்கு பதிலாக ரிவெஞ்ச் எடுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, வார்த்தைகளை எரியிறது, இது எல்லாமே எப்போவுமே நல்ல விஷயத்தை கொண்டு வராது. அது உங்களோட வலிமையே கிடையாது, உங்களுக்கு நல்ல ஒரு முகத்தையும் கொடுக்காது. உங்களுடைய மனதை, உங்களுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு மன்னிப்பு, யார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அவன் எதை நினச்சி நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நினச்சானோ, எதை நினச்சி அவன் அந்த வார்த்தையை விட்டானோ, எதை நினச்சி வார்த்தையை விட்டாலோ, இன்றைக்கி நம்ம அமைதியாக இருந்தனால என்னடா அது மாறவே மாட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே, ஐயோ நல்லா இருக்கானே சொல்லிட்டு அவிஞ்சு செத்துருவாங்க. அதுதாங்க ரிவெஞ்ச். அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. திருப்பி அந்த பையன் திருப்பி திங்க் பண்ணுறாப்புல, 2-3 டைம் திங்க் பண்ணுறாப்புல, உண்மைதானே, இக்னோர் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு மன்னிச்சுட்டு போப்பா போயிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு போனால் நம்ம மனசில் எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு. செகண்டு, எந்த நேரத்துலையும் நம்ம தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு எதிரிகளும் கிடையாது. அது மாதிரி ஆகா நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட நினைக்கலாம், என்ன தான் பண்ணாலும் அவன் பாட்டுக்கு அமைதியாக நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிறானே, நல்ல ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறானே, இவனை போய் கஷ்டப்படுத்தலாமா அப்படின்ற எண்ணங்களும் தோண ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஒரு உணர்வு தான் உண்மை அப்படின்றது அந்த பையனுக்கு தெரிய வருது. அதை புரிஞ்ச உடனே அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை. அந்த பெரியவர்கிட்ட காலில் விழுந்து, ஐயா என் கண்ணை திறந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னது உண்மையிலேயே கரெக்டு, நான் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக மனசு நிறைஞ்சு அந்த பெரியவரை பார்த்துட்டு வீடு திரும்புகிறாரு. ஒரு அருமையான குட்டி கதை.
ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபர்கிவ்னஸ் இஸ் a sign of true strength and courage. It takes more courage to forgive than it does to take revenge. எப்பவுமே மறந்து மன்னிப்பது நிறைய சந்தோஷத்தையும் நிறைய புன்னகையையும் நம்ம வாழ்க்கையில் கொடுக்குமே தவிர கஷ்டத்தை கொடுக்காது. நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்கள, நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்கள நம்ம அமைதியாக விட்டுட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே போனோம்னா அவங்களே அவங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டு கஷ்டப்பட்டுக்குவாங்க. நமக்கு தேவையில்லையே, நம்ம லைஃப் வேறு. நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கணும். உண்மைதானே? நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நம்ம நியூ இயருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க போகிறோம். நியூ இயர் ரிலேட்டடான ஒரு டிப்ஸ் எபிசோட் உங்களுக்கு சீக்கிரமே கூடிய விரைவில் வரப்போகுது. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மெசேஜ் RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய மனசில் ஏன் கூட லைஃப்பில் அப்படியே ட்ராவல் பண்ணணும். லைஃப்பில் இந்த சென்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, என் லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இருந்தாலும் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கக்கூடியது அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நியூ இயர் எபிசோட் சூப்பராக பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. லிசன் பண்ண காத்துருங்க. செம்மையாக இந்த வருஷத்தை முடித்து சந்தோஷமாக புதிய வருடத்தில் சூப்பரான வாழ்க்கை நமக்கு அனைவருக்கும் அமையும் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சிட்டு அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. டேக் கேர் நண்பா. பை பாய். see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.